போஸ்ட்மார்ட்டம் ஒரே நாள்ல எப்படி நடந்தது இவ்வளோ பேருக்குன்றதையும் சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. அதுவும் ஒரே நைட்ல இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிற பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் எடுத்து வச்சிருக்காரு சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள். அது மட்டும் இல்லாம ஃபர்தர் அவர் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் ஆட் அப் பண்ணாரு. என்ன ஆட் அப் பண்ணாருன்னா, he added that when another political party AIADMK had sought permission for rally in the same spot, அந்த இடத்துல பர்மிஷன் கேட்ட பொழுது கவர்மெண்ட் கொடுக்கல, ஆனால் ஏன் டிவிகேக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. saying that it was a narrow area, however authorities granted permission to Vijay's rally அப்படிங்கிற அந்த கொஸ்டினையும் ரைஸ் பண்ணியிருக்காரு. why state granted permission? இதுதான் பல வீடியோஸ்ல நம்ம கேட்டிருந்தோம். அப்போ கூட்ட நெரிசல் அதிகமா வரப்போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா ஸ்டேட் கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்க வாய்ப்பு உண்டு, டெஃபினட்டா இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருக்க வாய்ப்பு உண்டு. ஸ்டேட்டுக்கு கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ், காம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் should have approved. அப்படி இருக்கும் பொழுது very very important observation, why state granted permission in the first place? SIT probe was ordered in the police seeking SOP. I am unable to understand. I quote the exact words of the bench. I am unable to understand. Chennai court, they are not looking at the prayer which is given. Something has to be done about proprietary. Here is this case. The prayer is different and the court considers different prayers. அப்படின்னு சொல்லி பெஞ்ச் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. அடுத்து very very important question, why state granted permission?